பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது எக்கோலமானாலும் தக்கோலம் போய் வந்தால் நம் தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய மூன்றாவது குரு பரிகார ஸ்தலமாகிய தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் திருக்கோவில். இந்த தக்கோலம் திருத்தலம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் வட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தில் உள்ள ஜலநாதீஸ்வரர் திருக்கோவில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் சிறப்புகளையும் கொண்டுள்ளதாகும். ஆம், தலையை சாய்த்து நம் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யும் அபூர்வ திருக்கோலத்தில் தட்சிணாமூர்த்தி, தலை சாய்ந்து இடுப்பு வளைந்து காலில் தண்டையுடன் காட்சியளிக்கும் விஷ்ணு துர்க்கை, பிள்ளையார்பட்டியை போல் அமைந்திருக்கும் பிள்ளையார், உதித மகரிஷியால் பூஜிக்கப்பட்ட விசேஷ லிங்கம், தாமரை வடிவ பீடத்தில் அமைந்த குபேரலிங்கம், வித்தியாசமான கோலத்தில் காட்சியளிக்கும் துவாரபாலகர்கள், உத்தராயணத்தில் செந்நிறமாகவும் தட்சிணாயனத்தில் வெண்மையாகவும் காட்சியளிக்கும் மூலவர் ஜலநாதீஸ்வரர், தெற்கு திசை நோக்கி இல்லாமல் வடக்கு நோக்கி சுவாமியை வழிபடும் கிரிராஜ கன்னி பர்வதவர்த்தினி அம்பாள், விசேஷ கோலத்தில் காட்சியளிக்கும் பிரம்மா, பிரம்மாண்டமாய் காட்சி தரும் நடராஜர், கோர பல்லுடன் கூடிய கால பைரவர், இன்னும் எத்தனையோ ஆச்சரியங்களையும் சிறப்புகளையும் கொண்டதுதான் தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் ஆலயம். தக்கோலம் குரு பகவானுக்கு நமஸ்காரம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரः குரு சாட்சா பரம் பிரம்மாம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. திருவுருள் என்னும் தக்கோலம் பாபு சிவாச்சாரியார் திருவுருள் என்னும் தேவாரம்பாடி திருத்தலம் தொண்டை மண்டலம் 32 சிவஸ்தலங்கள். இது 12வது ஸ்தலம், குருவுக்கு 3வது ஸ்தலம். அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி தேவாரம்பாடி திருத்தலத்தில் 12வது ஸ்தலமாக விளங்கக்கூடிய கிரிராஜ கன்னிக்க அம்பாள் சமேத ஜலநாத ஈஸ்வரர். அம்பாள் வடக்கு, சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பார்த்த கோபுரம். இவ்வாலயம் மிகவும் பழமையானது. உள்சன்னதி வரலும் 2000 வருஷத்து கோயில். தேவாரம்பாடி திருத்தலம் குருவுக்கு விசேஷமான ஸ்தலமாக விளங்கவும் சென்னைக்கு ஆரம்ப ஸ்தலமாக விளங்கக்கூடிய, அதாவது தொண்டை மண்டலம் 32 12 திருவிளையாடல் கதை வருது இல்லையா, சொல்ல மீறி போயிட்டா ஏத்துக்க மாட்டேன் வா, எனக்கு எப்படிங்க மறுபடி விமோச்சனம்னு கேட்கிறா. சுவாமி சுயம்பு மூர்த்தியா மணலிங்கமா உருவாக்கி அம்பாள் இங்கே பூஜை பண்ண சொல்கிறா. தக்கோலன்றதே ஒரு மூலிகை திரவியம். இந்த வால் மிளகெல்லாம் விளைஞ்ச இடம். இந்த மணல் மூலிகை சேர்த்து தான் இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணுறா. அப்படி பூஜை பண்ணும்போது சுவாமி பிரவாகம் பண்ணுறா. அம்பாள் பக்தோட பூஜை பண்ணுறாலும் சோதிச்சு பார்க்குறா. அப்போ இருகரையும் வெள்ளமாக புரண்டு வருது. எங்கே நம்ம பண்ணுற பூஜையை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோன்னு அம்பாள் கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணுறா. அதான் திரு ஊரல்னா இங்கே சதா நந்தி வழியாக ஜலம் வந்தது. அந்த சுவாமி பேர் மோகனவல்லி சமேத கங்காதீஸ்வரர் ஆலயம். நந்தி வாயால் எப்பவும் ஜலம் வந்தது. இப்போ நீர் மட்டும் குறைஞ்சி வர்றது நின்று போச்சு. அதான் திருவுரல். தட்சன் அழறா. தட்சானுடைய அப்பா, என் மக பண்ண தப்பு தான் நீங்கள் அவளை ஏற்றுக்கன்றா. சுவாமி இங்கே கோவத்தில் அகோர வீரபத்திரத்து ஒன்றி தக்கனை சம்மாரம் என்றா. எனக்கு உயிர் வச்ச கொடுன்னு மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறா. தக்கன் பக்கத்தில் ஆட்டுக்கடா தலை இருக்குது, பொறுத்தினவுடனே சமகம் சொல்கிறா. சஞ்சமே பிரயட்சமே, இந்த உலகம் எல்லாம் க்ஷமமாக இருக்குன்னா இங்கே எல்லோரும் உட்கார வச்சு பூஜை செய்யணும், அப்போ தான் நான் அவனை ஏற்றுப்பேன்றா. பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலம் அடைக்கி இங்கே உட்கார வச்சு பூஜை பண்ணுறான். தக்கன் இங்கே ஓலமிட்டு சாப நிவர்த்தி பெற்றான். அதான் தக்கோலம். அதான் எக்கோலமானாலும் தக்கோலம் போய் வா, எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும். பிதுர் தோஷம், உத்தியோகம், வித்யாதாரம், விவாகம், புத்திரபாகியம், வியாபாரம், ஆரோக்கியம், வழக்கு வியாஜம், இதுக்கெல்லாம் வேண்டி இங்கே பிரார்த்தனை பண்ணுறது விசேஷம். இவ்வாலயத்தில் சித்திரை மாதத்தில் பிரம்ம உற்சவம், குரு பயிற்சி இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஊர் மக்கள், இந்து அறநிலைத்துறை எல்லாருமா சேர்ந்து இந்த விழாவினை இங்கே சிறப்பாக பண்ணுவாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் பிரம்மோற்சவம், சித்தா நட்சத்திரம் இங்கே தீர்த்தவாரி 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். குரு பயிற்சி 3 நாள் விசேஷமாக நடக்கும். அதே மாதிரி மஞ்சவஸ்திரம், கொண்டக்கடலை மாலை, எலுமிச்சம்பழ மாலை, அதே மாதிரி 14 தீப ஏற்றி குருவை வழிபட்டால் அந்த விவாகம், புத்திரபாக்கியம், வியாபாரம், பித்ருதோஷத்தை இங்கே சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணால் விசேஷம். வேயன் ஞாயிறு ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த கோவிலில். அம்பாள் கிரிராஜ கன்னிக்காம்பாள், மலையத்திராஜன் மகள் பர்வதவர்த்தினி. எல்லா ஊரில் அம்பாள் தெற்கே, இங்கே வடக்கே சுவாமி நோக்கி வழிபட்டு இருக்கா. அஷ்டமி பௌர்ணமியில் அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுறது இங்கே விசேஷம். அதே மாதிரி உத்தராயணத்தில் இப்போ சுவாமி செந்நிறமாக இருக்கார். இங்கே தட்சிணாயனம் இருந்தால் வெண்மை நேரமாக மாறுவார். இப்போது உத்தராயணம் இப்போ செந்நிறமாக இருக்கார். ஆடி மாதத்துக்கு அப்புறம் தட்சிணாயனம் வெண்மையாக மாறுவார். அப்புறமேலே கைப்படக்கூடாது, சந்தன எண்ணெய் எதுவும் கிடையாது. பிரதோஷம், மாத சிவராத்திரி, அஷ்டமி,
பௌர்ணமி இந்த மாதிரி இங்கே விசேஷமாக இருக்கும். அந்த உதிதமணிவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கம் தான் நால்வர் பக்கத்தில் இருக்கார். அந்த உதிதமர பூஜித்து அந்த குரு வரியில் வந்து இந்த பொன்னாங்கண்ணி தைலம் சன்னாதி தைலெல்லாம் வாங்கி வந்து அவருக்கு தலைவி அபிஷேகம் பண்ணி விபூதி வாசனை திரவியங்கள்லாம் சாத்தி புஷ்பலாம் சாத்தி அர்ச்சனை அந்த மகரிஷிக்கு ரொம்ப விசேஷமானது. அந்த குரு வரையில் இந்த குரு பகவானை தரிசனம் பண்ணி இந்த குரு வரையில் இந்த மகரிஷியும் இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வேற எங்கேயும் இந்த மாதிரி பார்த்துருக்க முடியாது அந்த விசேஷமான லிங்கம். அதே மாதிரி காசிக்கு நிகரான ஒரு அப்பு ஸ்தலம். இந்த சப்தமாதாக்கு இங்கே என்ன விசேஷம்னா இந்த பச்சை ஜாக்கெட்டு பச்சை பழம் பச்சை ஸ்வீட்டு அது மாதிரி வச்சு பாவாடையை சாத்தி அம்பாளுக்கும் இந்த 7-9 பேருக்கு அது மாதிரி சுமங்கலிக்கு இந்த மாங்கல்யெல்லாம் வச்சு மங்கள் கொங்கு வச்சு தானம் பண்ணுறது இங்கே விசேஷம். அதே மாதிரி ஐப்பசி தேய்பிறை அஷ்டமி இந்த அம்பாளுக்கு ரொம்ப இங்கே விசேஷமாக நடக்கும். பிள்ளையார் பட்டியல் இருக்க மாதிரி பிள்ளையார் மகாவிஷ்ணு எல்லா கோவிலில் லிங்கோத்பவர் இங்கே மகாவிஷ்ணுவாகவே இருப்பார். இந்த குரு வந்து ஆசனம் முட்கடி ஆசனம்னு பேர். வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. ஒரு கால் மடிஞ்சு வந்திருக்கும். தலையை சாட்சி செவியாலே நம் குறைகள்லாம் கேட்குறாரு. எல்லா கோவிலையும் தட்சிணாமூர்த்தி கால் மேலே போட்டிருக்காரு. இங்கே காலை மடிச்சிட்ருக்காரு பாருங்க. இந்த ஆசனம் வந்து உட்கடி ஆசனம். இந்த கால் மடிஞ்சு வந்திருக்கும். கீழே முனிவர்கள்லாம் இங்கே கிடையாது. வான் நாகம் இருக்குது. வலது காதில் குண்டலம் இருக்குது. இடது காதில் குண்டலம் வந்து மடிஞ்சிருக்கும். ஒரு காதில் குண்டலம் கிடையாது வலது காதில். இந்த கல்லால விருட்ச மரம் மேலே இங்கே வித்தியாசமாக இருக்கும். அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி பரிகார ஸ்தலத்தில் 3வது இடம். சென்னைக்கு ஆரம்ப ஸ்தலம் தக்கோலம். அதாவது பரிகாரம் வந்து வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக நடந்துட்டுருக்கும். இந்த பிரம்மா திருப்பட்டூர் கழுத்து பட்டீஸ்வரம் அஷ்டபுஜ துர்க்கை தக்கோலம் சதுர்புஜம். ஆலயத்தில் கத்தியம்மன் ரொம்ப விசேஷமாக இருப்பான். பட்டீஸ்வரத்தில் அஷ்டபுஜம் தக்கோலம் சதுர்புஜம் பேர். விஷ்ணு துர்க்கை துர்க்கை வந்து தலை சாங்கி இடுப்பு வளைஞ்சி எல்லா சுவாமிக்கு எப்படி கால் மடித்து உட்கார்ந்துருக்கோம். அதே மாதிரி இந்த துர்க்கைக்கு கால் மடித்து வந்திருக்க பாருங்க. காலில் தண்டை இருக்கும். வேற எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது. இந்த ஸ்தலத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் கால பைரவரும் கோரப்பல்லுடன் விசேஷ தோற்றத்தில் அமைந்துள்ளது சிறப்பாகும். தேவராஜ்ய சேவியமான பாவனாகிரி பங்கஜம் வியாழசந்த சூத்திரம் விந்து சேகரம் துர்பாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காஷிகா புராதிநாத கால பைரவம் பஜம். நாங்கள் இந்த கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரோம். எங்கள் ஃப்ரெண்டு சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போங்க, படைக்காலன் கோயில், குரு பகவான் இப்படி இருப்பார், நீங்கள் சொல்கிறது கேட்பாங்க, உங்கள் கஷ்டம்லாம் தீரும். சிவன் வந்து உத்தராயணத்தில் வந்து ஒரு கலரில் இருப்பார், தட்சிணாயணத்தில் ஒரு கலர் இருப்பாங்க, வெண்மை கலர் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும்னு சொன்னால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சென்னையிலேருந்து எல்லாரும் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம். அவ்வளோ அழகாக இருக்காங்க சாமி, பார்க்கணும்னு இருக்குது, பார்த்துட்டே இருந்தா. அதான் மிக சிறப்பு வாய்ந்து தக்கோலத்துடைய பேர். அதான் எக்கோலம் போனாலும் இந்த தக்கோலம் போய் வாங்க எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த ஸ்ரீநாத் பக்தி மீடியோ பல ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்தி சேனலில் நம்ம தக்கோலை வந்து இந்த பக்தி சேனல் எடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வந்து இந்த எல்லா தக்கோலத்தின் சிறப்பை வந்து பார்த்துட்டு எல்லாரும் தரிசனம் பண்ணோம். சுவாமி அருளை வேண்டுகிறோம். எக்கோலம் ஆனாலும் நம் அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்திட தக்கோலம் சென்று இறைவனை வணங்கிடுவோம். பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா.